பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் இந்த மாலை வேளையிலும் கூட அருமையான நம்முடைய ஆமோஸ் தகப்பனார் அண்ணாதுரை தகப்பனார் அவர்களின் ஆறுதல் ஜெப கூட்டத்திலே பங்கு பெறும்படியாய் நாம் இங்கே வந்திருக்கிறோம். நாம் கொஞ்ச நேரம் நாம் கண்களை மூடி நாம் வாய்களை திறந்து இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரட்சகரே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மை அழைக்கிறோம் ஆண்டவரே, மை அழைக்கிறோம் அப்பா, மை அழைக்கிறோம் ஆண்டவரே. துதியாதி தூயவரே, கர்த்தாதி கர்த்தரை நடத்துகிற தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சாகாமை உள்ளவரே, எங்கள் பரம்பொருளே, எங்கள் மெய்ப்பொருளே, மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்த்துதலுக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரியவரே, தொழுகைக்குரியவரே, ஆராதனைக்குரியவரே, இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாகவே, இதோ 10,000 பேர்களில் சிறந்தவரே, 600 பட்டங்களை உடையவரே, தேவரீர் இதோ ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் ஒரு விஷயமாய் அழைக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எல்லோர் மேலும் இருந்தவரே, எல்லோரோடும் வந்தவரே, எல்லோருக்குள்ளும் ஜீவிக்கிற தேவனே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேக ஸ்தம்பமே, எங்கள் அக்னி ஸ்தம்பமே, எங்கள் வெண்கல சர்ப்பமே, இந்நாளுக்குரிய மன்னாவே, இந்நாளுக்குரிய வெளிச்சமே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காரிருளை நீக்கின தேவனே, இதோ ஆண்டவரே, எங்களை எழுப்பி பிரகாசிக்க செய்த தேவனே, இதோ எங்களை ஆண்டவரே மகிமைக்குள்ளாக கொண்டு போகிற தேவனே, பெற்ற வார்த்தை தந்த தேவனே, இதோ வார்த்தையின் வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்து மண்டையிலே சேர்த்த தேவனே, நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை காண்பித்த தேவனே, இதோ இருளை நீக்கி தேவனே வெளிச்சத்தின் பாதையிலே நடத்தின தேவனே, இதோ காணக்கூடாத நிலையிலிருந்து காணக்கூடியாய் வந்த தேவனே, இதோ தொட முடியாத நிலையிலிருந்து தொடும்படியாய் வந்த தேவனே, எங்களை ஜீவனே தேவரீர் இன்றைக்கும் வார்த்தையின் வடிவிலே எங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிற தேவனே, பரிசுத்த ஆவியாய் அசைவாடுகிற தேவனே, இதோ ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிற தேவனே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் நாங்கள் நம்புகிற, நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் தொழுது கொள்ளுகிற தேவன், ஓ நீர் இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ தேவரீர் நாங்கள் நேற்றைய தேவனை நாங்கள் ஆராதிக்கவில்லை. ஓ இன்றைக்கு ஆண்டவரே நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கொண்டு எங்கள் மத்தியிலே நிரூபிக்கிற உம்மை நாங்கள் துதிக்கும்படியாய், உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய், உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் தேவரீர் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் அப்பா. தேவரீர் இது ஆண்டவரே ஒரு விஷயம் எங்கள் மத்தியிலே நீர் இறங்குங்க. தேவரீர் ஒரு விஷயம் நீர் எங்கள் மத்தியிலே பேசுங்க ஆண்டவரே. தேவரீர் எங்களால் ஒன்றும் கூடாது, எங்களால் ஒன்றும் முடியாது, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஓ உம்மால் எல்லாம் முடியும் ஆண்டவரே. தேவரீர் ஒரு விஷயம் ஆண்டவரே, தேவரீர் இந்த ஆறுதல் சபை கூட்டத்திலே தேவரீர் நாங்கள் பங்கு பெறும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலையும் தேறுதலையும் தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஓ சமாதானத்தை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. இதோ விடுதலை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. தேவரீர் நீதாமே எல்லாவற்றையும் ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்குள்ளாக ஒரு நிச்சயத்தை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்குள்ளாக விசுவாசத்தை வைத்த தேவன் நீர் ஆண்டவரே. தேவரீர் இன்றைக்கும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் வார்த்தை தந்து தேவரீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து தேவரீர் எங்களை பாதுகாத்து ஓ வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீதாமே ஆண்டவரே, இதுவரையிலும் ஓ உம்முடைய சத்தத்தின் கீழாயங்களை நீர் வைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீதாமே ஆண்டவரே ஒரு விஷயாய் தேவரீர் இதோ பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் எங்களுக்கு நீர் காண்பித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஜீவாதிபதியே இயேசுதான் என் கதியே, என் மீட்பரும் என் மேய்ப்பரும் நீதானையா. ஜீவாதிபதியே இயேசுதான் என் கதியே, என் மீட்பரும் என் மேய்ப்பரும் நீதானையா.
மரண இருளிலும் அந்த பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் நான் பயப்படேன். பிரபுவே உம் கோலும் தடியும் என்னை தேற்றிடும். ஆமென். மரண இருளிலும் அந்த பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் நான் பயப்படேன். பிரபுவே உம் கோலும் தடியும் என்னை தேற்றிடும். எந்த இயேசுவே உம்மை பாடவே இவ்வுலகில் என்னை நடத்தும். பிரபுவே இவ்வுலகில் எம்மை நடத்தும். உம்மை துதிக்கவே உம் புகழை பாடவே என்றென்றும் எம்மை நடத்தும். பிரபுவே என்றென்றும் எம்மை நடத்தும். என் இயேசு நீரே, என் தேவ நீரே, உமை என்றும் துதிப்பாடி நான் போற்றுவேன். என் இயேசு நீரே, என் தேவ நீரே, உமை என்றும் துதிப்பாடி நான் போற்றுவேன். சிறுமைப்பட்டவனே உம் சிந்தை வைத்தீரே, சித்தம்போல் என்னை நடத்தும். பிரபுவே உம் சித்தம்போல் எம்மை நடத்தும். எந்த இயேசுவே உம்மை பாடவே உலகில் எம்மை நடத்தும். பிரபுவே உலகில் எம்மை நடத்தும். பிரைஸ் லார்ட். நாம் இந்த ஆராதனைக்கு துவக்கமாக கூட நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும், அதோடு இந்த ஆராதனையிலே ஒரு நற்செய்தி கூட்டத்தை அறிவிக்கும்படியாக தேவன் தந்த இந்த கிருபைக்காகவும், அதோடு கூட இங்கே இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அருமையான கலைவாணி தாயார் அம்மாவுக்கு கூட, அதோடு ஆமோஸ் சகோதரர்கள் அவங்க குடும்பத்தார் ஒவ்வொருவரும் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் இதோ நிம்மதியும் பெறும்படியாய் இதோ இந்த கூட்டமானது இவர்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க தேவன் உதவி செய்யும்படியாகவும், இதோ இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாகவும், இந்த பிரசன்ஸை உணரும்படியாகவும் தேவன் உதவி செய்யும்படியாக நம் மத்தியில் இருக்கிறதான சகோதரர் ஜேம்ஸ் ஸ்ரீதர் வந்து ஜெபிப்பார். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, தூயாதி தூயவரே, மகத்துவம் ஆனவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அன்புள்ள தேவனே, வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டிகளும் படைத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை என்று சொன்னீரே, ஒரே சிறகுள்ள பறவைகள் ஒன்று கூடும் என்று சொன்னீரே. கர்த்தாவே, இந்த வேளையில கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடுகிறோம். கர்த்தாவே, எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடும்போது அங்கே வருவேன் என்று சொன்னீரே. கர்த்தாவே, இந்த பாடல் பகுதியிலும் இந்த வொர்ஷிப் ஆராதனையிலும் தேவனே எங்கள் மத்தியில் வந்து அசைவாடுவதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. தேவனே, அது மட்டும் இல்லை கர்த்தாவே, ஆமோசகன் தகப்பனார், அண்ணாதுரன் தகப்பனார் அப்படியாய் எங்களுக்கு எவ்வளவாய் ஆண்டவரே இந்த சர்ச்சில் வந்து எப்படியாய் வாழ்ந்தார் கர்த்தாவே. கடைசி நேரத்திலும் ஆண்டவரே அப்படியாய் கடைசி மணி நேரத்திலும் இயேசுவை பிடித்து கொண்டார் கர்த்தாவே. அப்படியே அந்த லாசரு எப்படியாய் ஆண்டவரே மரித்தாலும் ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே அந்த லாசரு ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யன் மடியில் எப்படியாய் கிடந்தாரோ, மகத்தான தேவனோட மடியில் எப்படி கிடந்தாரோ ஆண்டவரே, அந்த பணக்காரன் ஆண்டவரே ஐஸ்வர்யனாய் இருந்தாலும் ஆனாலும் அவன் தேவனை விட்டு விட்டான் கர்த்தாவே. நித்திய ஜீவன் உள்ள வார்த்தையை விட்டு விட்டான். ஆனால் லாசருவோ தேவனை பிடித்து கொண்டு தேவனோட ஆபிரகாம் மடியில் இளைப்பாரி கொண்டு இருந்தான் என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே எங்கள் வேதத்தில் ஆண்டவரே அதுபோல் இந்த கடைசி தருணத்திலும் எங்கள் ஆண்டவரே அன்னதோரா தகப்பனார் அப்படியே ஆண்டவரே அந்த மருத்துவத்திலும் நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. கடைசி நிமிர்த்து வரைக்கும் அவர் வேதத்தை வைத்து கொண்டு வாசித்து கொண்டு இருந்தார் கர்த்தாவே. உம்மோடு பேசியிருப்பார் நாங்கள் விசுவாசிக்கிற கர்த்தாவே. ஒருவர் ஆண்டவரே வியாதிப்படும் போதும்
மரண தருவாயிலும் மாத்திரம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனாய் இருக்கிறான் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு நீ விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை ஆண்டவரே கூப்பிடுவதற்கு நீ ரட்சிப்பு அளிக்கிற தேவனாய் இருக்கிற கத்தாவே. அப்படியே அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின குடும்பங்களை ஆசீர்வதியும் கத்தாவே. அப்படியே ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் இதாகில பெற்றுக்கொண்டு வார்த்தையில் ஆண்டவரே இனமாய் பலப்பட பிரசங்கியாரை எடுத்து ஆண்டவரே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் கத்தாவே. அவருக்குள்ளேருந்து ஆண்டவரே அவர் பேசாதபடி தேவனே பரிசுத்தாவி ஆண்டவரே நீரே இடைப்படும் கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவரே இந்த கூட்டமானது ஏதோ கடமைக்கு ஆண்டவரே ஒரு பாரம்பரியமாக இல்லாதபடி ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு கூட்டமாக இருக்க, அநேகர் ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ளே வழிநடத்துகிற ஒரு கூட்டமாக இருக்க, அவங்களோட தவறுகளை சுட்டி காமிக்கிற ஒரு கூட்டமாக இருக்க தேவனே கிருபை செய்யும் கத்தாவே. இந்த கூட்டம் முழுவதும் தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக அவங்க போட்டார்களோ அந்த நோக்கத்தை நீர் பூர்த்தி செய்யும் கத்தாவே. எல்லாவற்றும் ஆண்டவரே வார்த்தை மூலமாக எங்களோடு இடைப்பட்டு நாங்கள் உற்சாகத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு இனமாக எங்களை பலப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் கத்தாவே. எல்லாவற்றும் உங்கள் பாதபடியில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் வேண்டிக் கொள்கிறேன். நாம் இந்த ஆராதனைக்கு துவக்கமாக கூட நாம் ஒரு பாடலை கூட நாம் பாடுவோம். சிங்கார மாளிகை ஜெய கீதங்கள் பாடிடுவோம் என்ற பாடலை கூட நாம் பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். ஆமென். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கவிதை கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கவிதை கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட புத்தர்கள் விளக்கி தலைதோராய் துதித்திடுவார். ஆமென். அங்கே முத்திரையிட்ட புத்தர்கள் விளக்கி தலைதோராய் துதித்திடுவார். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன்
பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். நாம் அதே உற்சாகத்தோடு கூட இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். நெஞ்சமே நீ அஞ்சிராதே என்ற பாடலை கூட நாம் அதே உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. ஆமென். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. இயேசு இரக்கத்தில் இறைவனவர், மனதுருக்கத்தில் மன்னனவர். இயேசு இரக்கத்தில் இறைவனவர், மனதுருக்கத்தில் மன்னனவர். ஏழையின் இதயமவர், ஏழையின் இதயமவர், உன் வேதனையை அறிந்திடுவார், உன் கண்ணீரை துடைத்திடுவார். ஆமென். உன் வேதனையை அறிந்திடுவார், உன் கண்ணீரை துடைத்திடுவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார். ஆமென். உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார். கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நானே உன் பரிகாரி, ஏழைகளின் உபகாரி. ஆமென். நானே உன் பரிகாரி, ஏழைகளின் உபகாரி. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, துன்பங்களில் அஞ்சிடாதே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா, என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா. உம்மை விட்டால் இந்த உலகில், உம்மை விட்டால் இந்த உலகில் யாருமில்லை என் இயேசையா, எனக்கு யாருமில்லை என் இயேசையா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசுவண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இப்பொழுது கூட நமது ஆறுதல் செப கூட்டத்திலே வார்த்தையை தரும்படியாய் இந்த மத்தியிலே சேர்த்துப்பட்டு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களின் சபை மேய்ப்பர் பாஸ்டர் மனோவா அவர்கள் இப்பொழுது கூட வார்த்தையை
நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். நாம் எழுந்து நிற்போம். பரிசுத்த வேதத்திலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12 நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் தாமே வாசித்த வேத வசனத்தை ஆஸ்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆமாண்டவரே, எங்கள் ஆறுதலின் தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆறுதல் தெய்வமே, எங்கள் நம்பிக்கையின் தெய்வமே, எங்கள் கர்த்தாவே, ஜீவ ஊற்றே, ஜீவ தண்ணீரே, ஜீவ அப்பமே, இந்த நாளிலும் எங்கள் அருமையான தகப்பனார் அண்ணாதுரையை ஆண்டவரே, இந்த பூமியில் 62 வயது வரைக்கும் நீ வாழ்ந்தது போதும், இப்போதும் நீ என்னோட சமூகத்தில் இளைப்பாறு என்று சொல்லுவது போல ஆண்டவரே, இப்போதும் சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிற எங்கள் அண்ணாதுரையும் கரண் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அண்ணாதுரையை, இந்த சரீரத்தை இழந்து வாடுகிற இந்த குடும்பத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாசித்த வேத வசனம் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரட்டும். தன்னுடைய கணவர், தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய உறவினர் தேவனோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தை இந்த ஆறுதல் கூட்டம் அவர்களுக்கு தரட்டும். ஒரு நாள் அவரை சந்திப்போம் என்ற நிச்சயத்தோடு இவர்கள் இங்கிருந்து கடந்து போகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாசித்த வேத வசனத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இது ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த ஆராதனையில் ஏதோ ஒரு ஆத்துமா தொடப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, அதற்காகவே இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு ஆறுதலும் தேர்தலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து தேவன் தாமே பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். கரலாம் பிரியமானவர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 10ஆம் தேதி 12ஆம் மாதம் காலை 6:30 மணியளவில் நம்முடைய தகப்பனார் அண்ணாதுரை ஐயா அவர்கள் நம்மை விட்டு கடந்து போனார்.
தீர்க்கதரிசி அப்படியாக சொல்கிறார், பரலோகத்துக்கு போற வழி இந்த பூமியிலே மரணம் மாத்திரம்தான். அதான் இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இப்போது மரிக்கிறவர்கள் இங்கே கண்ண முன்னா கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம அண்ணாதுரை தகப்பனார் கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார். இப்போ கர்த்தருக்குள்ள மரிக்கிறதுனால இங்கே கண்ணை முடனா எங்கே கண்ணை திறப்பார்? தேவ சமூகத்தில் இருப்பார், அவர் தேவனோடு இருப்பார். ஆனால் இந்த சரீரமானது நாம் அதை கீழ்ப்பாக்க கல்லறையிலே புதைத்தோம். தேவன் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது, நாம் உயிரோடு இருந்து நம்முடைய சரீரம் மறுரூபமாகும் போது, நம்மோடு கூட மரித்த தகப்பனார் அண்ணாதுரை அவர்கள் நாமும் அவரும் சேர்ந்து தான் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போக போகிறோம். எத்தனை பேர் அந்த விசுவாசம் இருக்கிறது? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு நிச்சயம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசு வீட்டில் வந்தால் ஒரு நிச்சயம் இருக்கு. அதுதான் சொல்ற, நிச்சயமுடையவர்களாயிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் நீங்கள் விசுவாசியுங்கள், அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு தகப்பனார் அவர் பூமியில் வாழும்போது இந்த பாவத்தில் இருந்தாலும் நம்மை போல எல்லாருமே, ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா யூதர்கள் போல அல்ல. யூதர்கள்லாம் ரொம்ப வைராக்கியமாக வாழ்வாங்க, தன்னோட சரீரத்தெல்லாம் தீட்டுப்படுத்திக்க மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன கட்டளை போதிச்சதோ உத்தமமான யூதர்கள், இஸ்ரவேல ஜனங்கள் உத்தமமாக தேவனுக்கு வாழ்வாங்க. ஆனால் நாம் புறஜாதிகள், நாம் கல்லையும் மண்ணையும் விக்கிரகங்களையும் சிலை வழிபாடுகளை வணங்கி கொண்டு இயேசுவே நம்முடைய சொந்த இரட்சகராக, அவர் தான் என்னுடைய தெய்வம், அவர் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி நாம் அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் என்ன பாவம், என்ன நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தோம்? இல்லை, ஒன்றுமே வாழலை. ஆனாலும் இயேசு நம்ம கிட்ட வந்தார். ஏன் வந்தார்னா, நமக்கு நம்ம தான் அவர் அவர் தான் நம்மளை பெற்றார், அவர் தான் நம்மளை பெற்றது, அவர் தான். ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்ற பிறகு அந்த பிள்ளை வளர்ந்து அது கெட்டவனா கூட இருக்கலாம், தீய பழக்கங்கள் இருக்கலாம், பொய் சொல்றவனா இருக்கலாம், தவறான காரியத்தை செய்யறவனா இருக்கலாம். ஆனாலும் தாய் தகப்பனை அவனை நிராகரிச்சிருவாங்களா? தாய் தகப்பன் அந்த பையனுக்கு சோறு போடுவாங்க, அந்த பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அந்த பையனுக்கு வேலைக்கு என்ன தேவையோ செய்வாங்க, அந்த பையனுக்கு இருப்பிடம் கொடுப்பாங்க. ஏன்னா தகப்பனுடைய சுபாவம் அந்த மாதிரி. என்னதான் தகப்பன் பிள்ளை தருதலையா இருந்தா கூட தகப்பனா பண்ண மாட்டாரு. நம்ம வந்திருக்கிற நோக்கமே இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் தேவன் தரணும். ஏன்னா நமக்கு தெரியும் ஆறுதலின் தேவன் யாருன்னு. நமக்கு தேற்றவாளன் ஒருவர் இருக்கிறார். யார் அவரு? பரிசுத்த ஆவியே நமக்கு தேற்றவாளன் இருக்கிறார். ஆனால் இந்த குடும்பத்துக்கு அவர்களுக்கு அந்த தேற்றவாளனை குறித்து தெரியாது. சகோதரர் ஆமோஸ்க்கு மாத்திரம் தான் தெரியும். அவருடைய தாயாரும் இப்பதான் வராங்க சபைக்கு, அவருடைய தகப்பனாரும் இப்பதான் சபைக்கு வராங்க. ஆனால் மற்றவர்களுக்கு தேற்றவாளனை குறித்து அவர்களுக்கு தெரியாது. தேற்றவாளன் ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தால் ரொம்ப வயிற்றுல வாயில அச்சுக்கின்னு ஆறுல போட்டு அப்படியே அச்சுங்க அழுவ மாட்டாங்க. ஏன்? ஏன்? தேற்றவாளன் யார் என்று தெரிந்தால், நீங்க முஸ்லீம் டெத்லாம் போனீங்களா, தயவு செஞ்சு போய் பாருங்க. முஸ்லீம் டெத்லாம் அவங்க அழவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த நிச்சயம் கூட இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இல்லை. நாம் இன்னும் உலகத்துல தான் இருக்கிறோம். நம்ம கூட இருந்தாரு, வாழ்ந்தாரு, ஓகே, அதெல்லாம் நல்லதுதான். மனசுல ஒரு துக்கம் இருக்கும் தான், இனிமே பார்க்க முடியாது, கரெக்டு தான். ஆனாலும் வேதம் சொல்லுது, நாம் உலகத்தாரை போல துக்கித்து அழாதீர்கள்.
வயிற்றுல வாயில் வச்சுக்கணும், என்னமோ அவ்வளோதான், நம்ம லைஃபே போயிடுச்சு, இனிமே நம்ம அவரை பார்க்கவும் முடியாது. இது உலகத்தான் பண்ணலாம். அப்படி இயேசுவை அறியாதவங்க அப்படி பண்ணலாம். அப்படியோ வரும்போதே அப்படியோ அச்சுன்னு அழுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அவங்க அழுத பார்த்தா அடுத்தது அவங்க சாவுற மாரி இருக்கும். ஆனால் ஒரு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, புரியுதுங்களா? தேவன் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் 33 வருஷம் அவர் மனிதனா வாழ்ந்து எல்லாவற்றையும் சாதாரணமா எடுத்துக்கோ. இந்த பூமி உனக்கு நிரந்தரம் இல்லை. நீ பார்க்கிற இந்த சரீரம் உனக்கு நிரந்தரம் இல்லை. உன் தாய் தகப்பனுக்கு நிரந்தரம் இல்லை. உன் பிள்ளைகள் உனக்கு நிரந்தரம் இல்லை. உன் காசு, பணம், பங்களா, உன்னோட சொத்து சுகம் எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லைன்னு இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமா வீடு கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமா ட்ரெஸ் கூட கிடையாது. இயேசு கிறிஸ்து சொந்தமா சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டது கிடையாது. ஏன்? ஏன்னா ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம போறோம்னு வச்சுங்களேன், ஊட்டி கொடைக்கானல் போனா ரூம் எடுத்து தங்குவோமா, இல்ல அந்த இடத்த வாங்கிட்டு அங்க தங்குவோமா? ரூம் எடுத்து தங்குவோம். சாமான் செட்லாம் வாங்கி, கேஸ் ஸ்டவ் எல்லாம் வாங்கி, காசு குத்து வாங்கி 3 நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டு வருவோமா, இல்ல வந்துட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோமா? ஏன்? ஏன்னா நம்ம ஒரு டூரிஸ்டா தான் போயிருக்கிறோம். ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கும், கேக்குதாம்மா லாஸ்ட்ல இருக்கவங்களுக்கு, நம்ம ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கும் ஒரு டூரிஸ்டா தான் போய்க்கிறோம். அங்க நம்ம டேரா போட்டு உட்காரக்கூடாது. இந்த பூமியும் அப்படித்தான். இந்த பூமியில ஒரு டெம்பரரியா வாழ்த்துக்கு தான் தேவன் நம்மள வச்சிருக்கிறார். இதுவும் நம்மளுடைய பர்மனன்ட் வீடு அல்ல. இது நம்மளுடைய பர்மனன்ட் வீடு அல்ல. இந்த சரீரம் என்னதான் 7 கோடி குத்து வீடு கட்டினாலும் ஐஸ் பாக்ஸ் இல்லாம 7 மணி நேரம் வீட்டில் வைக்க முடியாது பாடிய. உண்மைங்களா? என்னதான் 7 கோடி கட்டி வீடு கட்டினாலும் ஐஸ் பாக்ஸ் இல்லாம அவருடைய பாடிய, சடலத்தை 7 மணி நேரம் வைக்க முடியாது. உண்மைங்களா இல்லைங்களா? இந்த சரீரம் பயங்கர துர்நாற்றம் முடிச்சு. நீ பேசுனா துர்நாற்றம் வரும், உன்னோட மூச்சு காத்து துர்நாற்றம், உன்னோட வேர்வை துர்நாற்றம், உன்னோட கழிவு துர்நாற்றம், எல்லாமே துர்நாற்றம். ஆனால் ஒன்றே ஒன்று வாயிலிருந்து வாசனையா இருக்கு, என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த சரீரத்துக்கு நீ ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடாது. 3 நாள் மேக்கப் போட்டு படு பார்க்கலாம், 4ஆவது நாள் புழு வந்துடும். தெரியுமா? 3 நாள் மேக்கப் போட்டு படு, சரீரம் நாத்த வச்சிடும். 2 நாள் பல்லு தொலைக்காம இரு, பல்லு விளக்காம இரு, பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது. 1 வாரம் குளிக்காம இரு, 2 நாள் பாத்ரூம் போகாம இரு, என்ன ஆகும்? பக்கத்தில் ஒருத்தர் கூட வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு சரீரம் தான் இந்த சரீரம். டெம்பரவரி, தற்காலிக சரீரம். இந்த சரீரத்துக்காக நீ ரொம்ப மனசு உடைஞ்சி அவ்வளவு தாண்டா நம்ம லைஃப், வாழ்க்கை போச்சுறான்னு உலகத்தா சொல்லுவான். ஆனா ஒரு கிறிஸ்துவன் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? அதுதான் இந்த கிறிஸ்துவம் போதிக்கிற போதனை. இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் மனிதனாக பூமிக்கு வந்தார். நீ இந்த சரீரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத கண்ணா, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத. எவ்வளோ கோடி கணக்கில் சொத்து வச்சிருந்தவங்க எல்லாம் என்னைக்கு செத்தான்னு கூட டேட்டு தெரியாம போயிடுச்சு. உண்மைங்களா இல்லையா? பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் என்னைக்கு செத்தாங்கன்னு கூட தெரியல. கண்டெய்னர் கடையெல்லாம் பணம் இருந்து கூட ஒரு ரூபாய் எடுத்துட்டு போக முடியல. பணம் நமக்கு அவசியம்தான், ஆனால் பணம் மட்டுமே அவசியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி மனிதன் எப்படி வாழணும் என்பதற்காகத்தான் அவர் மனிதனாக பூமிக்கு வந்து, உன்னுடைய தேவை தேவனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உனக்கு வீடு கொடுப்பார். உனக்கு ஆசீர்வாதம் இருந்தா நீ அப்பவும் தேவனை தேடுவனா உனக்கு சொந்த வீடு தருவார். உனக்கு ஆசீர்வாதம் இருந்தா கூட நீ 2 கார் வச்சிருந்தா கூட கர்த்தருக்காக நீ தேவ சமூகத்துல வைராக்கியமா இருந்தா கூட உனக்கு அது தருவார். அப்படியா ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு அதிகமான ஐஸ்வர்யத்தை குத்துட்டு உண்மை தேட விடாம பண்ணாதீங்க. என்ன சொல்றாரு?
எனக்கு அதிகமான ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு எனக்கு கோடீஸ்வரன் ஆக்கிட்டு உன்னை மறக்க வச்சிடாதீங்க. என்னை ரொம்ப தரித்திரனாக்கி என்னை புலம்ப வச்சிடாதீங்க, உங்களை மறுதலிக்க வச்சிடாதீங்க. என்ன சொல்றாரு? ரொம்ப ஐஸ்வர்யம் குத்துறாதீங்க, நான் உங்களை மறந்துடுவேன். ரொம்பவும் என்ன பிச்சைக்காரன் ஆக்கிடாதீங்க, நான் மறுதலிச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவானவர் 3.5 வருஷம் 33 வருஷம் வாழ்ந்துட்டு எப்படி வாழணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப கடைசியா சொல்றாரு பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளும் தானும் செய்வான். பாருங்கள், நான் ஒரு ஒளியிலிருந்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இந்த சரீரத்துல பூமிக்கு வந்தேன். நான் வந்து இந்த மனுஷங்க எப்படி வாழணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். என்னை பார்த்து இப்படிதான் வாழுங்கப்பா. அதனால தான் இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றுங்கள், எல்லாவற்றிலும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒரு மனிதன் எப்படி பிறக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி கர்த்தருக்காக வாழணும்ன்றது நமக்கு ஒரு முன்மாதிரி தான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அந்த இயேசுக்கு சொல்றாரு, நான் ஒளியாக இருந்து மனிதனாக வந்தேன், திரும்பவும் நான் இந்த இடத்துக்கு ஒளியாக இருந்த இடத்துக்கு போகிறேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க என் கூட இருந்தீங்க, நான் உங்களை பாதுகாத்தேன். நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சேன். பசின்னு சொல்லுவாங்க, அப்பத்தை 2 மீன் 5 அப்பத்தை 5,000 பேர் போசிச்சேன். ஒரு கல்யாணத்துக்கு போனா திராட்சரசம் இல்லைன்னு சொன்னானுங்க, தண்ணீரை திராட்சரசமா மாத்தி கொடுத்தேன். குருடன் ஒருத்தன் வந்தான், அவனுக்கு பார்வை கொடுத்தேன். செவிட வந்தான், அவனை கேட்க வச்சேன். வியாதிஸ்தர் வந்தான், அவனை சுகப்படுத்தினேன். செத்து போனவன் வந்தான், பாடையை தொட்டி சுகப்படுத்தினேன். எவரோட மகள் வந்தா அவளையும் சுகப்படுத்தினேன். நான் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாம் உங்களுக்கு செஞ்சேன்ல. இப்போ என்னோட டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? படிங்க அந்த வசனம். நான் பிதாவிடத்தில் வந்து திரும்பவும் நான் பிதாவிடத்துக்கு போறேன். அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை நீங்க பார்க்க முடியாது. எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுங்க, யாரையும் நம்ம கடினமா பேசவே கூடாது. எல்லா நேரத்திலும் இயேசு கிறிஸ்து அவர் எல்லா இடத்திலும் அன்பாகவே இருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது எல்லாருக்குமே நன்மை செய்கிறவரே சுற்றி தெரிந்தாராம். அல்லேலூயா. அவர் துரோகிகள் கூட நன்மை செய்வாருங்க. அவர் ஒருத்தர் அடிக்கிறான், கூட இருந்த சீஷன் வந்து போய் காதை வெட்டிடுறான். இயேசு ஏன்டா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு காதை வெட்டிடுறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கத்திய உன் உரையில போடு, பட்டை எடுத்தவனுக்கு பட்டயத்துல தான் சாவுன்னு சொல்லிட்டு அந்த காது எடுத்து கூட தன்னுடைய எதிரிங்க காதை ஒட்ட வைத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசுவானவர் இந்த மனிதனுக்கூடாக உலாவும் போது அநேக நன்மைகளை செய்தாரு. அவர் இப்போ என்ன சொல்றாருன்னா, என்னுடைய 3.5 வருஷம் 33 வருஷம் நான் வந்த நோக்கம், என் திட்டம் முடிஞ்சிச்சுப்பா. இப்போ நீங்க எப்படி வாழணும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீ தயவு செஞ்சு நான் சொன்னபடி நீங்க வாழுங்கப்பா, நான் போறப்பான்னு சொல்றாரு. ஆனாலும் அவருடைய மனசு கேட்கல. ஆனாலும் எதுக்கு ஒரு தகப்பனை சம்பாதிக்கிறான்? ஏன் ஒரு தகப்பனார் சம்பாதிக்கிறான்? அந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய எல்லா மகிமையும் எல்லா வல்லமையும் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை விசுவாசிக்கிறவன், வாசிங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளும் தானும் செய்வான். பாரு, ஒரு தகப்பனார் உண்மையிலே ஒரு தகப்பனார் என்ன நினைப்பாருன்னா, நான் தான் கஷ்டப்பட்டேன், மூட்டை தூக்குனேன், செக்கிழ்த்த எல்லா கஷ்டமும் பட்டேன், எவ்வளோ போராடினேன், பாத்திரம் தேய்ச்சி எல்லா வேலையும் செஞ்சேன். ஆனா என் பிள்ளை இந்த கஷ்டப்படக்கூடாது. அல்லேலூயா. கேக்குறீங்களா? நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையான தகப்பன் நினைப்பான். அதே போலதான் இயேசு கிறிஸ்து நினைக்கிறாரு, நான் செஞ்சலப்பா, அந்த கிரியெல்லாம் நீங்களும் செய்யுங்கப்பா. எப்படி செய்யுங்க? எஸ்அப்பா, என் நாமத்தினால நீங்க கேட்டீங்கன்னா நான் தரேன். என் நாமத்தினால நீங்க எதை வேணா கேளுங்கப்பா, நீங்க இந்த பூமியில கஷ்டப்படாதீங்க. அப்பா வந்தேன், 33 வருஷம் வாழ்ந்துட்டேன், இப்ப நான் போற வேண்டிய நாள வந்துச்சுப்பா. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன். எப்படி வியாதி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்துறேன், எப்படி பிசாசு துரத்தணும்னு சொல்லி கொடுத்துறேன், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துறேன், எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துறேன்டா கண்ணுங்களா. இயேசு சொல்றாரு, எல்லாத்தையும் என் நாமத்துல கேளுங்கடா செல்லம். நீங்க கேளுங்கப்பா, நீ எதை கேட்டாலும் என்ன நடக்கும்பா. நீ நடந்து போறியா, ஒரு மலை வந்து நடுவில் இருக்குதா, ஏய் மலையே ஏசு நாமத்துல போன்னு சொல்லு. என் பிள்ளைங்களுக்கு நடக்கத்தான் முக்கியம், மலை தூரம் போட்டோம்.
நீங்க எதை கேட்டாலும் என் நாமத்தினால கேட்டு எத்துங்கப்பான்னார் இயேசு கிறிஸ்து. அது மாத்திரம் எனக்கு கொடுக்காம திரும்ப ஒண்ணு சொல்றாரு. வாசிங்க அந்த வசனம் 16 வாசிங்க ஐயா. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி. இயேசு கிறிஸ்து நாமத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு மனசு கேட்கலப்பா. ஒரு தகப்பனார் என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுட்டேன், மாசமானா 1 லட்ச ரூபா வாடகை வரும், என் மனைவிக்கு என்னுடைய பென்ஷன் ஒரு 50,000 ரூபாய் வரும், என் மனைவி அக்கௌண்ட்ல ஒரு 5 கோடி ரூபா போட்டேன், என் பிள்ளைங்களுக்கு 100 சவரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன்ப்பா. ஆனாலும் எனக்கு தகப்பனா ஏதோ ஒன்று குறை இருக்குது. என்ன குறை? இன்னும் ஏதாவது என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமா, இன்னும் என் பிள்ளைங்க கஷ்டப்படாதபடிக்கு இன்னும் எதனா கூட உண்மையிலே தகப்ப நினைப்பான். ஒரு உண்மையான தகப்ப கண்டிப்பா நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அப்போ என் தொழிலை என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுத்துறேன். அதனால தான் இன்னைக்கு அநேக அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வராங்க. காரணம் என்ன? நீ இப்படி போயிடுச்சு, இந்த அரசியல் வந்தா நீ போயிடுச்சு பாப்பா. தன்னுடைய பிள்ளைகளை உள்ள கொண்டு வராங்க. பிஸ்னஸ்மேன் தன்னுடைய பிள்ளைகளை உள்ள கொண்டு வராங்க. வியாபாரிகள் தம் பிள்ளைகளை உள்ள கொண்டு வராங்க. பாஸ்டருங்க தம்முடைய பிள்ளைகளை உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா அதுல நான் அதுல இருந்ததுனால அதோட நுணுக்கங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒன்று புதுசா ஆரம்பிச்சு அதுல நஷ்டப்படாத. நான் என்ன தொழில் செஞ்சனோ அதே தொழில் நீயும் செய். நான் அதோட எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன், எல்லா கஷ்டத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்படி பண்ணி இப்படி பண்ணாதுன்னு அந்த தகப்பனார் சொல்லி கொடுத்து. ஆனாலும் ஒரு கஷ்டம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாத்தையும் கொடுத்தாலும் உங்களை நான் விட்டுட்டு போக முடியலப்பா, இப்ப நான் வேற ஒண்ணு பண்றேன். வாசிங்க. நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, ஒரு தகப்பனார் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருந்தும் கூட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டு கூட அவர் போறதுக்கு மனசு இல்லை நம்மளை விட்டுட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போயிட்டு என்னவா வரப்போறேன், நான் திரும்ப தேற்றரவாளனா அவர் தான் வரப்போறாரு. இல்லையா சொல்லுவாங்க தெரியுமா, டேய் அப்பா செத்துட்டான்னு நினைக்காதடா, உனக்கு போற குழந்தையா நான் பிறப்பேன்டா அப்படின்னு உலகத்துல எப்படி சொல்லுவாங்க, அப்பா செத்துட்டேன்னு நினைக்காத, உனக்கு போற குழந்தைக்கு என் பேரை வை. அதனால தான் பாருங்களேன், தாத்தா பேர்லாம் அப்படியே வழி வழியா வச்சுனே வருவாங்க. பால் பேரு அவங்க பழனி சுப்பிரமணி. இப்போ பாலுக்கு ஒரு பையன் போறதுன்னு வச்சுக்க, ஈசாக்குன்னு வச்சுங்களேன், ஈசாக்கு பால் சுப்பிரமணி ஆபிரகாம், ஏதோ அப்படி வழி வழியா அந்த பேர் வச்சுட்டே வருவாங்க. இப்போ இயேசுக்கு சொல்றாரு, நான் போய் தேற்றரவாளன்னு அனுப்புறேன். அவர் உங்களை இந்த பூமியில நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களை காப்பாத்திட்டு. ஆனா நான் தேற்றரவாளன் அனுப்புறேன் பார்த்தியா, அந்த தேற்றரவாளன் நீ எந்த கடவுளையும் போய் வணங்கிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அந்த தேற்றரவாளன் எதுக்கு நான் உனக்கு நான் தரேன்னா, நீ தப்பா எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது, நீ தவறா எதையும் பார்த்து வணங்கிடக்கூடாது. நான் போனவனே என்னென்னவோ மாயம் காட்டி உன்னை வந்து என்ன பண்ணுவாங்க, இதை செய் அதை செய், அதெல்லாம் பரவாயில்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிறிஸ்தவத்துல அதெல்லாம் செய்யலாம்ப்பா செய்ப்பான்னு சொல்லிடுவாங்க. இல்லை, அந்த தேற்றரவாளன் வந்தா அவர் என்ன நடத்துவாராம், சத்தியத்துக்குள்ள நடத்துவாராம். பிரைஸ் தி லார்ட். நான் அவரே தான், இயேசுவானவர் தான் சரீரத்துல போயிட்டு பரிசுத்த ஆவியா அவர் உனக்குள்ள வராரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, ஒரு தகப்பனுடைய ஸ்தானம், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு பாத்தீங்களா. பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து. நீ கேட்டா தருவேன்றாரு. ஏன் கேட்க மாட்டோம்? என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்றாரு. உன் சரீரத்தை நீ காயப்படுத்திக்காதப்பா, போயிட்டு எதையும் போயிட்டு சுமந்து எதையும் காட்டாதப்பா, நீ காட்டக்கூடாதுன்னாப்பா என் கையில நான் ஆணி வச்சுக்கினேன். இந்த கையை பார்க்கும் போதெல்லாம் நீ எதையும் பாட்டு அப்படி தூக்கி அப்படி காட்டாதப்பா, ஏன்னா அந்த கையை பார்க்கும் போதெல்லாம் இந்த கையில தானே இயேசு கிறிஸ்து ஆணி வச்சாங்க, இனிமே நான் காட்ட மாட்டேப்பா. நீ எங்கேயும் நடந்து பாத யாத்திரை போவாதப்பா, பாத யாத்திரை போகும்போதெல்லாம் என் காலில் ஆணி வச்சதை ஞாபகம் வச்சுக்கப்பா. நீ எந்த தெய்வத்தையும் நாடி போக கூடாதுப்பா, நான் தான்ப்பா உண்மையான கடவுள், உனக்கு பதிலாக நான் காலில் ஆணி வச்சுக்கணும்ப்பா. நீ எதுவும் தலையில தூக்கி வச்சுன்னு கரகன் தூக்காதப்பா, ஏன்னா உனக்கு பதிலா முள்முடிய நான் சுமந்துட்டப்பா. நீ யாருகிட்ட போயிட்டு உன்னுடைய தாடியும் உன்னுடைய தலையும் நீ மொட்டை அடிக்காதப்பா. நீ என்னை தாடி பிடிச்சி இழுத்தானுங்கப்பா. என்ன பண்ணானுங்க,
உனக்கு பதிலாக என் தாடி பிடிச்சி இழுத்தானுங்களே. நீ எந்த கோயிலையும் போயிட்டு இப்படி கொட்டிக்காதப்பா. உனக்கு பதிலாக என்னை சேவகர்கள் என்ன பண்ணாங்க சொல்லுங்க, படிச்சா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? கொட்டினாங்க தலையில் இயேசு கிறிஸ்து. ஏன் கொட்டினாங்க தெரியுமா? தெரியும், அவர் போனதுக்கு அப்புறம் நீ போய் கொட்டிப்ப. என்கிட்ட வா, நல்லா கொட்டுறேன். எப்படி கொட்டிப்பாங்க? இப்படி கொட்டிப்பாங்க. எதுக்கு இது கொட்டிக்கிறாங்க போயிட்டு? ஏன் இயேசு கிறிஸ்து இதை செய்ய சொல்றாரு, நீ எங்கேயோ போய் கொட்டுவாங்க, உனக்கெல்லாம் சேர்த்து என்ன கொட்டிட்டானுங்க. கல்வாரியில என் தாடியை பிடிச்சி இழுத்தாங்க. எந்த கோயில போயிட்டு என்ன சொல்லுவாங்க? மன்சோரா, அது பேரு மன்சோரு சதாடும். கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு காடியில தண்ணி கூட கொடுக்க முடியல, குடிக்கல, தாகத்தோடு ஜீவனை விட்டார். இதெல்லாம் ஏன் இயேசுக்கு செய்தார்? தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. நீ காவடி தூக்குறியே, அது தூக்காத. உனக்கு பதிலா 150 கிலோ, தன்னை காட்டிலும் 3 மடங்கு அதிகம் உள்ள சிலுவை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டே போனார். ஜெருசலேம் ஆலயத்திலிருந்து அந்த கொல்கத்தா மலை வரைக்கும், மலை மேல நடந்தே போக முடியாது, சிலுவை சுமந்து போக முடியுமா? ஏன் போனாரு? இதெல்லாம் நீ செய்யக்கூடாது கண்ணா. என் பிள்ளைகளே, இயேசுக்கு சொல்றாரு, அப்பா நான் சுமந்துட்டேன்டா, நீங்களாவது சந்தோஷமா வாங்கடா. என் பேரை சொல்லி நீங்க பேய் ஓட்டுங்கடா, என் பேரை சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்கடா, என் பேரை சொல்லி சந்தோஷமா இருங்கடா, என் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி வியாதி வந்தா போன்னு சொல்லுங்கடா. இதுக்கும் மீறி தேற்றவரனா நான் உனக்குள்ள வரேன்னா சத்திய ஆவியாகிய சகல சத்தியத்துள் நடத்துவேன்டா. இவ்வளவுலாம் நான் செஞ்சும் கூட ஏன்டா நீங்க என்னை புரிஞ்சுக்காம எனக்கு பிரியமில்லாம செய்றீங்கன்னு கேட்கிறார் ஆண்டவர். இல்லையா? உண்மைங்களா இல்லையா சகோதரா? உண்மைங்களா இல்லைங்களா? அப்படி இருந்து கூட நமக்குள்ள ஒரு நிச்சயம் இல்லை. சரி, அண்ணாதுரை அப்பா மறிச்சிட்டாரு, ஐயா வாங்க இங்க வாழுங்க, எல்லாம் கஷ்டப்படுறாங்க உங்க வீட்டில், வாழுங்க. இன்னும் எத்தனை வருஷம் வாழ்வார் சொல்லுங்க? இன்னும் எத்தனை வருஷம் வாழ்வார்? சும்மா தோராயமா சொல்லுங்களேன். இப்போ 62 வயசுல இருந்தாரு சொல்லுங்க. ஆமோஸ் உங்க பொண்ணு எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாரு? அவ்வளோதானா? என்னங்க 10 வருஷம் தானா? சொல்லுங்க. 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லுங்க. ஆனால் நான் சொல்லட்டுங்களா, 200 வயசு வரைக்கும் அவங்க பேத்திங்க. உண்மைதாம்மா, 200 இல்லை, 2000, 2020, 2 லட்சம் வயசு வரைக்கும் உங்க தாத்தா வாழறாரு. உனக்கு தெரியாது அது. உங்க தாத்தா பார்க்க விரும்புறியா? இன்னொரு 10 வருஷம் தான் வாழ்ந்திருப்பாரு. இப்ப திரும்ப கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வந்துருவாரு, திரும்ப வருவாரு, வாழ்வார் 10 வருஷம். அப்புறம் எங்க போவார் சொல்லுங்க? திரும்ப பழைய சுபாவம் தான். ஆனால் இன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவை அவர் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தேற்றவாளனை பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவருடைய நேரத்தில் சரியாக அவர் மரித்து அவர் தேவனோடு இருக்கிறார். இப்ப அவரை போய் கூப்பிட்டு கேட்டா கூட, ஏய் நான் இன்னும் 10 வருஷம் வாழ்வேனா உன் கூட? அவன் மனைவிட்ட கேட்பாரு, ஆமாங்க 10 வருஷம் வாழ்வீங்க, ஏன் கூட வா. இங்க நைட்டும் கிடையாது, பகலும் கிடையாது, கடிகாரமே கிடையாது, ஒரே வெளிச்சம் மாத்திரம் தான் இருக்குது. வெளிச்சத்துல பாரு, நான் 18 வயசுல இருக்கிறேன், நீ பாரு 60 வயசு கேள்வியாகிற கலைவாணின்னு என்ன சொல்லுவாரு? உண்மைங்களா இல்லையா? ஆமே சொல்லுங்க. ஆமாசா பாப்பாரு, ஏய் என்னடா குண்டாகிற, என்ன அப்பா பாடுறா எவ்வளவு ஸ்லிம்மாகிற பாரு. டேடி நீங்களா? ஆமாடா. என்ன டேடி வயசு உங்களுக்கு? எனக்கு 18 வயசுடா. அண்ணாதுரை சொல்லுவார், எங்க தேவனோட சமூகத்துல 18 வயசு அண்ணாதுரைக்கு. ஆமாசா பாப்பாரு, என்னடா தொப்பைங்க போயமா நிக்கிற போடா அப்படிங்க. அதுதாங்க இந்த கிறிஸ்துவம் போதிக்கிற போதனை. அப்படிப்பட்ட பரலோகத்துல நீ வாலிபனா இருக்கணும்னா நீ பூமியில ஒன்னே ஒன்று தான் செய்யணும். என்ன தெரியுமா? அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், கேட்டா தருவேன்னார், தட்டுனா திறப்பேன்னார், என்னை தேடுங்கள் கண்டடைவீர்கள். என்னைக்காவது இயேசு கிறிஸ்துவை நீ இவ்வளோ பணம் செலவு பண்ற, ஒரு ஜோசியம் பார்க்கறதுக்கு, ஒரு சடங்காச்சாரியத்துக்கு, ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ற, ஆனா இயேசு கிட்ட வந்தா 1 ரூபாய் செலவு இல்லை தெரியுமா? இயேசு கிட்ட வந்தா 1 ரூபாய் செலவு இல்லை.
செலவே இல்லாம நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இயேசு கிட்ட. வியாதிக்கு நீ சேக டாக்டர் போகவே தேவையில்லை. சேக டாக்டர் போனார் பிவேல் அனுப்புவார். இவர் 500 ரூபாய் பிடுங்குவார், அங்கே 5000 ரூபாய் 50,000 ரூபாய் பிடிங்கிடுவாங்க. ஆனா காசே இல்லாம சுகமாக்குனார் இயேசு கிறிஸ்து. கல்வி அம்மாவை எத்தனோ லட்சம் கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். கடைசியா எது சுகம் கொடுத்தது? மருத்துவமனையா? மருத்துவமனை கை விரிச்சிச்சு. இயேசு கிறிஸ்து தான் சுகப்படுத்தினார். ஆனாலும் அவங்க அதை முழுசா நம்பல. நாங்க அப்படி ஜெபிச்சுட்டு வந்தா நான் அடுத்த முறை போயிட்டா இவங்க கயிறு கட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரி, தேவன் கொடுத்த 1 ரூபாய் கூட அதுக்கு வல்லமை இருக்கு. சும்மா கொடுக்கல அந்த 1 ரூபாய். நீ வீணாத்துன்னு போயிட்டு தேவையில்லாம செலவு பண்ணாத. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு மகத்தான வல்லமை இருக்குது. உன் இருதயத்திலே வக்காந்தத்திலே போர்வை போத்தீங்கன்னு வயிறு வலிக்குதா, பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, இயேசுவேன்னு கூப்பிடு. கூப்பிட்டு பார்த்ததுனாங்க அவர் வருவாரு. கிருபா கிராப்பல கிருபா கை தூக்குறாரு. காத்தி எங்க கை தூக்குறாரு. அதை பொண்ணு பண்ண குசாலி கை தூக்குதியா? கூப்பிட்டோடனே கை தூக்குது. நீ என்னைக்காவது இயேசுன்னு கூப்பிட்டுக்கிறியா? நீ கூப்பிட்டா தானே வருவார் அவரு. நீ கூப்பிடாமலே எனக்கு இயேசு கிட்ட இயேசு எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு கூப்பிட்டா தாங்க திரும்பி பார்ப்பாரு. இயேசுன்னு கூப்பிட்டு திரும்புவார். கூப்பிட்டு பாரு இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு நாள். இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு நாள் கூப்பிட்டு பாரு. மாற்றம் நடக்கலன்னா கேளு. அவர் மற்ற தெய்வம் போல இல்ல. எனக்கு 2 அப்பா 2 அம்மா சொல்ல முடியாது. எனக்கு ஒரே தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசித்து அவர் மரித்து அவர் தேவனோடு இருக்கிறார். அந்த நிச்சயம் இருக்குது. தயவு செய்து அன்பான சகோதர சகோதரி, ரொம்ப அவர் நம்மோடு இல்லதான், அந்த துக்கம் இருக்கதான். ஆனாலும் கண்டிப்பா ஒரு நாள் பார்ப்போன்ற அந்த நிச்சயத்தோடு இருங்க. இருக்கிறவங்களை எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தலாம்னு யோசிங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா, அவங்க கடவுளாம் வணங்குவாப்பா அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். உன் பிள்ளைங்களை கொண்டு போய் நரகத்துல தள்ளுறதும் ஒண்ணுதான். எப்படி நீ பெற்ற ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைங்க கிட்ட சொல்லு. எப்பா ஏசப்பா ஏத்துங்கடா, சொன்னா கேளுங்கடா. அப்பாவும் கடைசி காலத்துல ஏத்துக்கினாரா, நீங்களும் ஏசு கிறிஸ்து ஏத்துங்கடா கண்ணுங்களா. மொத்தமா பரலோகம் போலாம்டா. உங்களுக்கு நடா கஷ்டம் கொடுங்க, எதுக்குடா நீங்க பணம் காசு செலவு பண்ணி இவ்வளவு செலவு பண்றீங்க? உங்க இருதயத்துல இயேசு ஏத்துக்கொள்ளுங்கடா. எல்லா சூழ்நிலையும் இயேசுவேன்னு கூப்பிடுங்கடா, உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. தயவு செஞ்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது கூப்பிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். கடைசியாக அந்த வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். இப்போ நீங்க ஒரே ஒரு காரியத்தை கேளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னோட கிட்ட எல்லாம் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என் வாழ்க்கையில் நீர் வாரும் ஆண்டவரே. என் தொல்லைகள், என் பிரச்சனைகள், என் போராட்டங்கள், எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். எனக்கு தேற்றவாளனே என்னை தேற்றும் ஆண்டவரே. உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் கண்களை மூடி தயவு செய்து ஒப்புக் கொடுங்கள். சகோதரி சகோதரி, நீங்கள் இழந்ததெல்லாம் போதும், கால் கடக்க நடந்ததெல்லாம் போதும், உங்களோட சரீரத்தை நீங்க கஷ்டப்படுத்துகிறதெல்லாம் போதும். தயவு செஞ்சு இனிமே யாருக்கும் 1 ரூபாய் செலவு பண்ணாதீங்க. எந்த தெய்வத்துக்காக 1 ரூபாய் செலவு பண்ணாதீங்க. அந்த உங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுங்க. நல்லா சந்தோஷமா வாழுங்க. அவன் கேட்கறான் இவன் கேட்கறான் காசை கொடுத்து 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 இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் சொல்லி காசை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு காசுக்கும் தேவன் உங்களுக்கு கணக்கு கேட்பார். ஒரு வீட்டுக்காரி கணக்கு கேட்பா. 15,000 சம்பளம் எங்க, 14,000 ரூபாய்க்கு இன்னும் 1000 ரூபாய் எங்கன்னு கேட்பா. அந்த மாதிரி இயேசு உனக்கு கொடுத்த எல்லா காசுக்கும் கணக்கு கேட்பார். அன்பான சகோதர சகோதரியை, நான் உங்களுக்கு சார்பாக நான் இயேசுவிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மகத்தான தேவனே, ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே உம்மை அறியாமல்
திக்கற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நிலவரம் அல்லாத ஒரு ஆவியை கொண்டு எது உண்மை எது போலி என்று நாங்கள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை நீ திறந்தீர் ஆண்டவரே. இனிமேல் எங்கள் சரீரம் யாருக்காகவும் நடக்காது, எதுக்காகவும் போயிட்டு எங்கள் கரங்கள் யாருக்காக நாங்கள் தூக்க மாட்டோம். ஏனென்றால் நீ வார்த்தையா இருக்கிற தேவன் ஐயா. நீர் எங்கள் இயேசு கிறிஸ்துவே எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாரும். எங்க தகப்பனார் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தாரோ அதே போல நாங்களும் என் இருதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் வாழ்க்கையில் நீர் வாரும், என் சரீரத்தில் நீர் வாரும், என் ஆவியில் நீர் வாரும், என் ஆத்துமாவில் வாரும். தயவு செஞ்சு கூப்பிடுங்க சகோதரி. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தேவை. இப்பொழுது தேவையுள்ள ஜனங்கள் தான். தேவன்கிட்ட கேளுங்க. அவர் கேட்டா தருகிற தேவன். அவர் நம்மளை பெற்றவர். அவர் தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன். தகப்பனார்கிட்ட கேளுங்க, இயேசுவே எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க. எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும். என் தாய் தகப்பனும் என்னுடைய அப்பா அம்மா நான் பார்க்குற எல்லா உறவுகளும் பரலோகத்தில் வரணும் ஆண்டவரே. ரோட்ல ஒரு குழந்தை விழுந்து கிடக்குது. யாருன்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு குழந்தை விழுந்து கிடக்குதுமா. நம்ம புள்ள எங்கம்மா? கட்டில் மேலே இருக்குது. ஓகே. இதே அந்த புள்ள கட்டில் மேலே இல்லாமல் இருந்து யாருமா ஏதோ ஒரு குழந்தை அடிபட்டுச்சான், நம்ம புள்ள எங்க இருக்குது? வீட்டில் இல்லை. ஓட மாட்டோம். ஏன்? தொந்த தகப்பனுக்கு தொந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த பாரம் இருக்கும். அதே போல இயேசு கிறிஸ்துக்கு உங்களை குறித்து அநேக அக்கறை இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு உங்களை குறித்து ஒரு கவலை இருக்கிறது. ஏன்? என் பிள்ளைங்க என்ன தவிர வேற யாரையோ வணங்குறாங்களே, என் பிள்ளைங்க என்ன தவிர யார்கிட்டயோ பணத்தை கொடுக்குறாங்களே, நான் இலவசமாய் ரட்சிப்பு கொடுத்தனே, இலவசமா நான் வியாதியை போக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தனே, அந்த வியாதியை போக்கக்கூடிய அந்த வசனத்தை கொடுத்தனே, இந்த வசனத்தை படிச்சு என்ன அவங்க வாழ்க்கையில எடுத்துக்க மாட்டாங்களா? என்ன கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று சொல்லுது. ஏன் மரிச்ச ஒரு குச்சி ஏன் அழுவுற? பாக்கியவான் ஆயிட்டாங்க உங்க தகப்பனார், பாக்கியவானா இருக்காங்க உங்களுடைய கணவர். தயவு செஞ்சு அழுவாத, தயவு செஞ்சு அழுவாத. உன் பிள்ளைங்களை குறிச்சு அழுவு. இயேசுக்கு சொல்றாரு, மரியாளே என்ன பார்த்து ஏமா நீ அழுவுற? பக்கத்துல இருக்கிற உன் பிள்ளைய பார்த்து அழுவுமா, உன் பிள்ளைய ரட்சிக்க பண்ணன்னு அழுவுமா, உன் புள்ள சாபத்துல இருந்து வெளியே வரணும்னு அழுவுமா, உன் புள்ள வியாதியில இருந்து வெளியே வரணும்னு அழுவுமா. இயேசுவை பார்த்து நீ அழாத, அவர் உன்னை பார்த்து அழுவுறாரு, உன்னை பார்த்து அவர் அழுவுறாரு. என் ஜனங்களே இப்படி சோரம் போகாதீங்க. இயேசுவே மெய்யான தேவன், இருதயத்தில் விசுவாசிங்கள் என்று அவர் கதறார். இயேசு கிறிஸ்து கதறார். அவருக்கு தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில் ஒரு இடத்தை கொடுங்க. உங்களுக்கு இருதயத்தில் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு இடத்தை கொடுங்க. அன்பான சகோதரி, இந்த ஆறுதல் கூட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தேவன் தாமே தருவார் என்று அந்த நிச்சயத்தோடு கடைசியாக நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் கார்த்தி டேனியல் அவர்கள் முன்பாக வந்து இந்த குடும்பத்துக்கு ஆறுதலை சொல்லி இந்த ஜெபத்தை முடிப்பார். கார்த்தி வாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதங்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே புராண கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் தகப்பனார் ஆண்டவரே, ஆறுதல் கூட்டம் அல்ல ஆண்டவரே, இது எழுப்புதல் கூட்டமாய் வார்த்தையில் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே எங்கள் வரும் நாட்களை ஆண்டவரே உமக்குள்ளாக உம்முடைய வார்த்தைக்குள்ளாக ஆண்டவரே எங்களை ஒரு எழுப்புதலாய் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு தந்திரல தேவனேவும் தயவுக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடும்பத்திற்கும் ஆண்டவரே மது இரக்கமும் தயவும் ஆண்டவரே என்றென்றும் ஆண்டவரை காத்திருள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆறுதல் தேர்தலையும் தந்து ஆண்டவரே இந்த குடும்ப சூழ்நிலைகள் யாவும் கிறிஸ்துவ சூழ்நிலைகள் மாறத்தக்கதாக தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக ஆண்டவரே உங்க கரம் பற்றி கொண்டு ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரை விட்டுவிடாதபடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உண்மை பின்பற்றி கொள்ளத்தக்கதாக பலன் தந்தருளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உமக்குள்ளாக ஆண்டவரே அப்பா என்னிடத்தில் வாருங்கள் ஆண்டவரே அப்பா சொன்னீரே ஆண்டவரே கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் ஒரு ஆறுதலை தந்திருளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்பா, நாங்கள் சிறுகவும் நீர் ஒருவர் மாத்திரம் பெருகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீறெடுக்கும் எங்கள் ஜீவனோடு நடப்பிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம மாத்திரமே
அந்த நாமத்தை உடைய ஜனங்களாக இங்கிருந்து கடந்து போங்கள். இந்த குடும்பத்துக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லி God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த நிச்சயத்தை ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த குடும்பத்துக்கு தெரிவிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஒரு அன்பின் விருந்தானது இருக்குது. அதை நீங்கள் உண்டு புசித்து நீங்கள் கடந்து செல்லும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்டுக்கொள்கிறேன். God bless you brother. God bless you sister. ஆமென். ஆமென்.